ஆமா, எதுக்காகப்பா என்னை இம்புட்டு தூரம் கூட்டிட்டு வர? ஐயா, என் வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான நாள். ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து ஒரு உயர்ந்த மனுஷங்கிட்ட என்னுடைய உள்ளத்தை திறந்து ஒண்ணு சொல்ல போறேன். சொல்லு, அதை இங்கேயே சொல்லு. வேகாத வெயில்ல எதுக்குப்பா இன்னும் மேல கூட்டு போற? இது மேல இருந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். மேல அப்படி ஒண்ணும் கோயில் கூட இல்லையப்பா. தெய்வமே கூட வரும்போது கோயில் இருக்கு ஐயா. வாங்கய்யா, பார்த்து வாங்க, பாறை தடிக்கிற போது. அடாடாடாடாடா, சின்ன வயசுல எப்பவோ வந்தது, அதோட இப்பதான் வர. சும்மா சொல்லக்கூடாது. ஒசரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது பழைய பள்ளமெல்லாம் பச்சை பசேல் இருக்கிறது. என்ன நான் சொல், என்ன ஏன் அழுவுற? என்ன ஆச்சு உனக்கு? என்ன இங்க இருந்து புடிச்சு தள்ளி விட்டுருங்க, நான் செத்து போயிடுறேன். இந்தா என்ன பேச்சு பேசுற? சாவ போறான் நான், சாவ. மனசுல உள்ளதெல்லாம் சொல்றேன்னு மழை குட்டியாந்துட்டு இத சொல்ற. இதுதான் மனசுல வச்சிருந்தியா? ஐயா, என் மனசுக்குள்ள இருக்குது வெளியே சொன்னாலும் சாவுதான், உள்ளுக்குள்ள வச்சிருந்தாலும் சாவுதான். வர சாவு உங்க கையால வந்தா அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியமா இருக்கும். அதுக்காக தான் இவ்வளவு மேல கூட்டிட்டு வந்தேன். என்ன பிடிச்சி தள்ளி விட்டுருங்க. இல்லப்பா, வாழ வேண்டிய புள்ள சாவு பத்தியே பேசிட்டு இருக்கிற. சொல்ல வந்தது துணிச்சலா சொல்லு. நான் ஒரு பொண்ணு மனசார விரும்புறேன். அவ என்ன விரும்புறாளா, அவங்க அப்பா எனக்கு கட்டி வைப்பாராங்கிறதான் சிக்கலா இருக்கு. உனக்கு என்னப்பா, தங்க தேரு வைர கிரீடம். உன்னை கட்டிக்க மாட்டேன்னு எவன் சொன்னா? உனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு எவன் சொன்னா? சொல்லு, ரெண்டு பேரையும் கட்டி வச்சு சொல்ற. ஐயா, நான் விரும்புற பொண்ணு இருக்காளே, தங்க நிலவுக்கு தாவணி கட்டின மாதிரி அப்படி ஒரு அழகு. அவங்க அப்பா ஒரு சிங்கம், அவங்க அம்மா ஒரு தங்கம். அந்த குடும்பமே ஒரு கோயில் ஐயா. உன் நல்ல மனசுக்கு அப்படித்தாயா வந்து அமையும். யார் அந்த பொண்ணு? ஐயா, உங்க காலை தொட்டு கேட்டு சொன்னா சுற்ற மாட்டீங்களே? சொல்லு. சத்தியமா சுற்ற மாட்டீங்களே? சுடமாட்ட சொல்லு. நான் விரும்புறது உங்க பொண்ணதான். ஐயோ ஐயோ, என்ன தள்ளி விட்டுருங்க, என்ன தள்ளி விட்டுருங்க, தள்ளி விட்டுருங்க. இன்னைக்கு நீ கேட்கலனா என்னைக்காவது ஒரு நாள் இதையே நான் உன்கிட்ட கேட்டிருப்பேன். ஒன்ன மருமகனை அடையறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்யா. இந்த ஊர்ல எனக்கு சமமா எவன் இருக்கிறான்? அந்த ஏக்கம் ரொம்ப நாளா என் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. கேட்கிறது ஓ உரிமை, கொடுக்கிறது ஏன் கடமை. நீ என்ன பண்ற? உடனே புறப்பட்டு ஊருக்கு போய் உங்க அப்பனை கூட்டியாந்து கல்யாணம் பேசு. ஐயா, எங்க அப்பா எனக்கு சொந்தத்துல கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டாரு. அவர் இந்த கல்யாணம் சம்மதிப்பாருன்னு எனக்கு தெரியலங்க. இந்த ஊரையே சமாளிச்ச இந்த துப்பாக்கி துரசிங்க உங்க அப்பனையும் சேர்த்து சமாளிக்கிற. ஐயோ, மோசம் போயிட்டோம் மாமா, மோசம் போயிட்டோமே. உங்க அப்பா இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நானும் பேசாம ஒன்னையும் பேச விடாம பண்ணிட்டேனே. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி இரு, அவர்கிட்ட போய் ரெண்டுல ஒண்ணு கேட்டுறேன். அம்மா, இத்தனை நாள் அவர் வார்த்தையை மீறாமலே வாழ்ந்துட்டேன். அப்படியே இருந்துரு. எனக்காக பேசி கெட்ட பேர் வாங்க வேண்டாம். என்னம்மா அப்படி பாக்குற? நான் தெளிவா இருக்கேன், நம்பிக்கையா இருக்கேன். என் கழுத்துல ஏற போறது கணபதி கட்ட போற தாலிதான், இல்ல நம்ம கிணத்து கயிறு தாலிதான், இல்ல நம்ம கிணத்து கயிறு. ஏதோ உங்க நல்ல நேரம் தம்பி வந்து ஜாமீன் எடுத்துச்சு. இல்லன்னா அந்த கொள்ளக்காரியோட சேர்ந்து நீங்களும் ஜெயில கம்பி என்ன வண்டிதான். ஜெயிலுக்கு போறவெல்லாம் கம்பியன்றது தான் வேலையா? வேற வேலையா இல்லையா? ஜெயில் சூப்பரண்ட் கூட உள்ள இருக்காரு, அவர் கம்பியன்றது தான் வேலையா? எந்த நேரத்துல எது பேசுறதே தெரியறது இல்ல. தம்பி, இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த சேகர் பைய துப்பாக்கி துரசங்கத்தை மடக்கி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டானே, அதை நினைக்கும் போது அப்ப எனக்கு கை ஓட மாட்டேங்குது, கால் ஓட மாட்டேங்குது. அண்ணே, கற்பகத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தவிர அவ கழுத்துல வேற யார் தாலி கட்டினாலும் அடுத்த நிமிஷமே அவ உயிரை விட்டுருவா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் விரும்பின பொண்ண அடையாம விட மாட்டேன். நீங்க வேணா பாருங்க, கற்பகம் கழுத்துல ஏற போறது நான் கட்டுற தாலி தான். என்ன சொல்ற? என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. கணபதினே, நில்லுங்கண்ணே. அண்ணே அண்ணே, என்னப்பா என்ன விஷயம்? நீங்க எப்படியாவது கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி கற்பகத்து கழுத்துல தாலி கட்டுவீங்க தெரிஞ்சு அந்த பொண்ணை கடத்திட்டு போய் வேற இடத்துல வச்சு தாலி கட்ட முடிவு பண்ணிட்டாங்கண்ணே. அந்த இடம் உனக்கு தெரியுமா? தெரியும்ண்ணே. யாரு? அண்ணே, உள்ளதானே இருக்காங்க. கணக்கு
சொல்லுங்க. சோறு வடிச்சுக்கிட்டே இருக்கணும், சரிங்க குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கணும், சரிங்க கூட்டுல 8 வகை, குருமாவுல 10 வகை, சரிங்க வறுவல் பொரியல்னு வகை வகையா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்க அப்பளம் ஒவ்வொன்னும் ஆன சைஸுக்கு இருக்கணும். வாழை மரம் பூரா நம்ம தோட்டத்து மரமா இருக்கணும். சரிங்க. பக்கத்துக்கு 10 மரம் கட்ட சொல்லு. சரிங்க. மரம் பூரா பூவும் பிஞ்சுமா கொத்தும் கொலையுமா இருக்கணும். ஏற்கனவே கட்டி வச்சுட்டேன்ல. ஒண்ணு நான் இங்க கட்டி போடலன்னா அங்க கற்பகத்துக்கு அதுல தாலி கட்ட முடியாது பாரு. முகூர்த்தமும் நெருங்கிட்டு இருக்கு, ஐஸும் கரைஞ்சிட்டு இருக்கு. சென்டிமெண்டா நல்லா இருக்கும். தடுங்களுக்கு வருந்துகிறேன். இவனை பாத்துங்கடா. கொடுங்கண்ணே. எனக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறீங்க. சேகரையா எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. நல்லா பண்ணாரு. அவர் என்ன சொன்னா தெரியுமில்ல, அட்வான்ஸ் தான் என்னது, மத்ததெல்லாம் நீங்களே அவங்க கிட்ட வசூல் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாரு. ஐயோ 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 ஐயோ, அந்த சேகர் பையன் நம்மள ஏமாத்திட்டானே பாவி. ஐயோ, அவன் நல்லா இருப்பானே, நாசமா போக. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். போகடா சீக்கிரம். ஒரு சாராயமும் ஊறுகாய் வித்து ஒருவேளை கஞ்சி ஒழுங்கா குடிச்சிட்டு இருந்தோமே, அந்த பாவி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. வாங்கடி, அவன் தியேட்டருக்கு போய் நாக்க பிடிக்கிட்டு சாகுற மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு வருவான். வாங்கடி. கேட்டு வர இத பண்ணிட்டீங்களா? நான் எங்கடா தப்புண்டா? கூப்பிடு அவனை. யார? அதான் தியேட்டர் முதலாளி சொல்லிட்டு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கானே அந்த சேகரு. ஐயோ, அந்த அநியாயத்தை அம்மா கேக்குற. வந்த பொண்ணையெல்லாம் வம்பெடுத்து இல்லாம எங்க கனவை தம்பி விரும்ப பொண்ணையும் தட்டிட்டு போயிட்டான். படுபாவி, அப்படியே செஞ்சவன். எங்க நடக்குது கல்யாணம் சொல்லுங்க. துப்பாக்கி தொலைச்சிங்க வீட்டுல. வாங்கடி, அங்க போய் அவன் பண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தி ஊரெல்லாம் மரத்த வச்சுட்டு வருவான். வாங்கடி போயேண்டி. அது என்னென்ன பழமொழி? என்ன பழமொழி? நான் அப்ப இருந்து பாக்குறேன். இவளுக்கு இதையே சொல்லிட்டு தராளுங்க. பண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏத்துவேன், தண்டவாளத்துல ஏத்துவேன்னு. எப்படி ஏத்தாளுங்கன்னு பாப்போமா? சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நல்ல நாள் அதுவுமா இது கையில வச்சுக்கிட்டு வர விருந்தாளிங்க பயந்துருவாங்க. பயப்படுவாங்கன்ற இன்னைக்கு ஒரு நாளைக்கு இது கொஞ்சம் உள்ள வச்சிருங்க. உள்ள வச்சிடலான்ற. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். யார் எதை கேட்டாலும் செய்வேன். இத வச்சிடறேன். சந்தோஷமா போ. இன்னைக்கு தான் என் துப்பாக்கிக்கு ஒரு ஜோடி கிடைச்சிருக்கு. இது என் பொண்ணு, இது என் மாப்பிள்ள. அண்ணே, இங்கதானே. சரி வாடா. போமா, வாங்க வாங்க. எல்லாரையும் நல்லபடியா கவனிச்சுக்க. சரிங்க. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வந்தவங்களை வாங்கன்னு வரவேற்று தான் பழக்கம். யாரு என்னன்னு கேட்டு பழக்கம் இல்ல. நீங்க கேட்கலனாலும் சொல்றது எங்க வழக்கம் இல்ல. நான் மதனா, இவ வதனா, ஆஹா. அவ புவனா. எங்க கோட்டையே கணபதி டாக்கிஸ் தான். ஆ. பெரிய ராசானா சின்ன முதலாளி சேகரையா. எங்க உறவு பெரிய ஒருவன் காட்டி நலுங்கு வச்சு பாட்டு பாட வந்திருக்கோம். வெறும் பாட்டு மட்டும் தான் பாடுவீங்களோ? இப்ப பாருங்க. அடே, இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. இப்ப இவரை பத்தி இந்த பொண்ணுங்க பாடுனது ஆடுனது எல்லாமே ரொம்ப கம்மி. ஆனா உண்மையிலே இவர் ஆடுற ஆட்டம் இதுக்கு மேல. ஒண்ணும் தெரியாத அப்பா வீட்டு ஏமாத்தி ஆசை வார்த்தை காட்டி கெடுத்தது இவர்தான். இன்னைக்கு மட்டும் இந்த பொண்ணை நான் பார்க்க போலேனா நேரம் விசகு செத்து இருக்கும். முதல்ல இந்த பொண்ணுக்கு பதில் சொல்லட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பெரிய மகான் நினைப்பு. நாய்களா, உங்களை யாரும் அவுத்து விட்டது? மானங்கெட்ட நாயே மனவரையில் உட்காரும் போது மரியாதை உள்ள நாய்களை அவுத்து விடுறது தப்பு இல்ல. அதுக்கு வந்து கடிச்சு குதறினாலும் தப்பு இல்ல. புசு கடி. இந்த நாயவா நான் மாட்டப்பா. இவ்வளவு தப்பையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத நல்லவ மாதிரி நடிச்சு என் பொண்ணை கேட்கறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? ஐயோ பெருசு, இப்பவும் நான் நல்லவனா நடக்கணும்னு தான் நினைக்கிறேன். கேவலம் அந்த சிரிக்கிங்க பேச்சை கேட்டு என்ன கெட்டவன எடை போட்டுறது. சம்பந்தம் பண்ண போற மாப்பிள்ளை பேச்சை விட சாராயம் விக்கிற நாய்ங்க பேச்ச மதிச்ச உன்னைய மதிக்க மாட்டேன். என் சம்பந்தப்பட்ட எவனையும் மதிக்க மாட்டேன். கற்பகத்தை எடுத்துட்டு வந்து இங்கேயே இப்பவே தாலி கட்டுறேன். ஏய், என்ன தைரியம் இருந்தா இவ்வளவு பெரிய கூட்டத்துல இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவ? இதுவரைக்கும் நான் பொறுமையா இருந்தது என் கற்பகத்துக்காகத்தான். எப்ப என் கற்பகத்தை தொடுவேன்னு சொன்னியோ உன்னால சும்மா விட மாட்டேடா. ஐயா டே, என்னடா நீ இப்படி கலாட்ட பண்ணா கல்யாணத்தை நிறுத்தினு நினைக்கிறியா? உன் அக்குவர் ஆணிவர் ஆகிற தலைவன் வந்திருக்காங்க பாக்குறியா? நம்பர் 1 அதிரடி புதிரடி அழகு.
ஸ்டண்ட் மாஸ்டர் ராம்போ ராஜ்குமார். Number 3, Rudranagam, Yudaratnam. அப்பா, இது மட்டும் உங்க கையில இருந்திருந்தா இந்த கலாட்டெல்லாம் இங்க நடந்திருக்காது. புடிங்க. எல்லா குழப்பத்துக்கும் நான் தான் காரணம். முதலா கணபதியோட கதைக்கும் பாட்டுக்கும் ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் அவர் நல்ல விதமா நடந்துகிட்ட முறையில அடிமையான. அதுக்கு பேர் அன்பா காதலான்னு எனக்கு தெரியல. நான் சொன்னது தப்புனாலும் செஞ்சது தப்புனாலும் என்ன சுட்டு கொன்னுடுங்கப்பா. ஐயா, அதுக்கு உங்க பொண்ணு மட்டும் காரணம் இல்ல, நானும் காரணமா இருந்திருக்கேன். சுடுறா இருந்தா எங்க 2 பேரை சேர்த்து சுடுங்க. சாபாஷ். இவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற நீ ஏன் முன்னமேயே வந்து பொண்ணு கேட்கல? நான் கல்யாணத்துக்கு அவசரப்படல. கற்பகம் தேட்டுக்கு நான் என்னைக்கு மோகாலி ஆகணும் அன்னைக்கு உங்க மக கழுத்தை தாலி கட்ட நான் தயாரா இருக்கிறேன். ஐயா, அவன் கற்பகம் டாக்கீஸுக்கு முதலாளியாவது அப்புறம் இருக்கட்டும். ஏற்கனவே கணபதி டாக்கீஸுக்கு அவன் தாங்க முதலாளி. இதுவரைக்கும் அதுக்கு நான் மட்டும்தான் சாட்சியா இருந்தேன். இன்னைக்கு உங்களையும் இந்த ஊரையும் சாட்சியா வச்சு இந்த சாவியை அவங்கிட்ட ஒப்படைக்கிறேன். வாங்கி தம்பி. இப்பேற்பட்ட நல்லவங்க மத்தியில நீ எப்படா வந்து பிறந்த? உன்னை இங்கேயே துப்பாக்கில சுட்டு கொன்னாலும் அவரை விட்டுருங்க. அவர் செஞ்ச தப்புக்கு நானும் உடந்தே இருந்தேன். அவரை மன்னிச்சிடுங்க. என் துப்பாக்கியால சுடுவேன். இந்த வேட்டு சத்தம் தான் தவுலும் நாயனும் மரியாதையா தாலியை கட்டுறா. நம்ம தியேட்டர்ல எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்க. காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். நடந்தெல்லாம் கெட்ட கனவா மறந்துருக்கனே. அத நான் எப்போ கெட்ட கனவா நினைச்சிட்டேன். இவ்வளவு அசிங்க நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க? பொண்ணை பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க? பின்ன அவங்க அம்மாவை பத்தி நான் கவலைப்பட முடியும்? அதுல என்ன பொண்ணு இருக்குன்னு கவர்மெண்ட் ஷாப்பு, கை நிறைய சம்பளம், கார்பரேஷன்ல வேலை பாக்குது. நீங்க மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க எனக்கு பிறக்கிற குழந்தைங்க தேட்டர்ல ஒண்ணா மண்ணா விளையாடுங்க. பொண்ணு சிகப்புன்னா சிகப்பு, ஆப்பிள் சிகப்பு. யாரா அந்த பொண்ணு? இவங்க அக்கா தான், என் மூத்த குழந்தையா. ஏண்டா, இவளோட அக்காவை நான் கல்யாணம் பண்ணிட்டா அப்ப மாப்பிள்ளை சீர் என்ன கொடுப்பாங்க? பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடருமா? 10 பண்ணி கொடுப்பாங்கண்ணே. ஐயோ, கொட்டாதீங்க. ஐயோ, மனப்பா.